Wherever you go, whatever you do, throw a little at it. Omax, Vest and Briefs. சென்னை தேனாம்பேட்டை, திருவொற்றியூர் ஆகிய 2 பகுதிகளில் அமலாக்கத்துறையினர் சோதனை மேற்கொண்டு வருவதாக தகவல் கிடைக்கப்பெற்றிருக்கின்றது. கூடுதல் தகவல்களோடு இணைப்பில் இருக்கிறார் எமது செய்தியாளர் வினோத். வினோத், தற்பொழுது அமலாக்கத்துறையினர் மேற்கொண்டு வரக்கூடிய இந்த சோதனை தொடர்பான விவரங்கள் என்னவாக இருக்கின்றன, பதிவு பண்ணுங்க. வணக்கம் பிரீதா. சென்னையில் தேனாம்பேட்டை, திருவொற்றியூர் ஆகிய 2 இடங்களில் அமலாக்கத்துறை அதிகாரிகள் காலை முதலே அதிரடி சோதனை என்பதை நடத்தி வருகிறார்கள். தேனாம்பேட்டை எல்லையம்மன் காலனி 3வது தெருவில் வசித்து வரும் போக்குவரத்து துறை துணை ஆணையர் இவர் ஓய்வு பெற்றிருக்கிறார். தரணிதரன் என்பவர் வீட்டில்தான் அமலாக்கத்துறை காலை முதலே சோதனை என்பது நடத்தி வருகிறார்கள். துப்பாக்கி ஏந்திய துணை ராணுவ துணையோடு தான் இந்த சோதனை என்பது நடைபெற்று வருகிறது. அதே போலதான் திருவொற்றியூர் பத்மாநாபா காலனியில் முருகேசன் என்பவர் வீட்டில் அமலாக்கத்துறை அதிகாரிகள் காலை முதலே சோதனை நடத்தி வருகிறார்கள். முருகேசனின் 2 மகன்களும் ராஜேஷ், அருண் வசந்தன் ஆகியோர் டிரான்ஸ்போர்ட் என்கிற பெயரில் கண்டெய்னர் டிரான்ஸ்போர்ட் ஷிப்பிங் இறக்குமதி ஏற்றுமதி செய்து வருவதாகவும் சொல்லப்படுகிறது. இந்த தேனாம்பேட்டை மற்றும் திருவொற்றியூர் ஆகிய 2 இடங்களில் அமலாக்கத்துறை காலை முதலே சோதனையை தீவிரப்படுத்தியிருக்கிறார்கள். குறிப்பாக சட்டவிரோத பண பரிமாற்றம் வந்த புகாரின் அடிப்படையில் இந்த சோதனை நடத்தி வருவதாக முதற்கட்ட தகவல் என்பது வெளியாகி இருக்கிறது. அது மட்டும் இல்லாமல் தொடர்ந்து சோதனை என்பது நடைபெற்று வரக்கூடிய நிலையில அது மட்டும் நடைபெற்று வருகிறது. இந்த சூழ்நிலையில் இதற்கான முக்கிய பின்னணி என்னவென்றெல்லாம் இந்த சோதனை முடிவில் தெரிய வரும். இந்த சோதனை பொறுத்தவரையில் ஓரிரு நாட்கள் தொடரலாம் எனவும் அமலாக்கத்துறை வட்டாரங்கள் தரப்பிலிருந்து தெரிவிக்கப்பட்டிருக்கிறது. அது மட்டும் இல்லாமல் அமலாக்கத்துறை பொதுவாகவே தமிழ்நாடு என்றால் நுங்கம்பாக்கம் அலுவலகத்தில் இருக்கக்கூடிய நுங்கம்பாக்கம் அலுவலகத்தில் அமலாக்கத்துறை அலுவலகம் இருக்கின்றது. அங்கிருந்தான் அதிகாரிகள் எப்போதுமே சோதனை என்பது செய்வார்கள். ஆனால் தற்போது அமலாக்கத்துறை அதிகாரிகள் என்பது ஸ்டேட் கவர்மெண்டிலிருந்து வந்திருப்பதாக அமலாக்கத்துறை தரப்பிலிருந்து சொல்லப்பட்டிருக்கிறது. ஆனால் இது உண்மையான பின்னணி நிலவரம் தற்போது வரை கிடைக்கப்பெறவில்லை. இந்த சோதனை என்பது இன்னும் சில மணி நேரம் கடக்கக்கூடிய சூழ்நிலையில் இந்த அமலாக்கத்துறை சோதனை என்பது இதன் பின்னணி முக்கியத்துவம் என்ன என்பதெல்லாம் தெரிய வரும். சற்று பொறுத்துதான் பார்க்க வேண்டும் பிரீதா. இந்த மாதிரி யூஸ்ஃபுல்லான இன்ஃபர்மேஷன்ஸை தெரிஞ்சுக்க தமிழ் ஜனம் சேனலை சப்ஸ்கிரைப் பண்ணுங்கள்.